ஆட்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு குவான்டிட்டியை விட, அதாவது எண்ணிக்கைகளை விட தரம் தான், குவாலிட்டி தான் அவங்களுக்கு தேவைப்படும். அவங்களையே ஒரு பெரிய பலமாக யோசிச்சுக்குவாங்க. அவங்களுக்கு பெரிய கூட்டமெல்லாம் தேவையில்லை. கூட்டத்துடைய பலம் இல்லாட்டி நிறைய பேரோட சேர்ந்தாதான் அவங்களுக்கு செய்ய முடியும் அப்படின்லாம் இல்லை. தனியாக எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு மனபலம், தைரியம் அவங்ககிட்ட இருக்கும். நிறைய பேர்கிட்ட அப்ரூவலுக்காக ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அப்படி இல்லை. அவங்களோட சாய்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். அதுதான் அவங்களுக்கு அப்ரூவ்டு. அவங்களுக்கு அப்ரூவ் பண்ணிவிட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. போலி நண்பர்கள், சண்டை, துரோகம் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அவங்களுக்கு பிடிக்காதுன்னா, இதெல்லாம் அவங்க தாண்டி வந்திருப்பாங்க. எத்தனையோ பேரை பார்த்துருப்பாங்க. போலி ட்ராமா இவங்களுக்கு கண்ணிலேயே காட்டாது. வெட்டி பேச்சு, வீண் விரயம், பொய்யான நாடகம் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. இவங்க அமைதியாக நிற்பாங்க, ஆனால் அவங்கள துரத்தி பிடிக்க முடியாது. இவங்களை எட்டி பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இவங்க கம்ப்ளீட் ஆகணும்னா இவங்க யாரும் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. இவங்களுக்கு யாரும் தேவையில்லை. ஏன்னா அவங்கள முழுமையாக்கிக்கிறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஃபேக்கான ஃப்ரெண்ட்ஸ் 100 பேர் இருக்கிறத விட ஒரே ஒரு உண்மையான நண்பர் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அவங்க. இவங்களுடைய வட்டம் சின்னதாக இருந்தாலும் இவங்களுடைய நம்பிக்கை இருக்குது தானே, சரியான ஸ்ட்ராங், ரொம்ப பலமானது. யாராவது குழப்புறாங்க, குழப்பம் கொண்டு வராங்க, இல்லாட்டி ஏதாவது குழப்பம் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். ஒரு ராஜா மாதிரி இவங்களுடைய டைமை அனாவசியமாக ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. அதனால சின்ன வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்கள, இல்லாட்டி இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு நினைக்கிறவங்கள நீங்கள் கேலியாக மட்டும் நினைக்கவே வேணாம். அவங்க வேறு விதம், அவங்க வேறு லெவல். இவங்களுக்கு உங்கள் அப்ரூவ் தேவையே இல்லை. அவங்க ஏற்கனவே அதெல்லாம் அடைஞ்சாச்சு. அவங்க போரில் அவங்க வெற்றிட்டாங்க. சில நேரம் நீங்கள் கூட அப்படிப்பட்டவங்களாக இருக்கலாம். இப்படிப்பட்டவங்கள நீங்கள் பார்த்துருக்கலாம். நமக்கும் இப்படி இருந்தால் நல்லோம் அப்படின்னு சொல்லி தோணுதில்ல? கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம்.